வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இங்க நான் இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் என்னோட சிஸ்டர் வீட்ல இருக்கேன். என் சிஸ்டர் வந்து ஃபேமிலியோட ஊருக்கு கிளம்பி போயிருக்கா. நாளைக்கு எங்களோட ஆனிவர்சரி, அதாவது ஏப்ரல் 9th. இவ்வளோ இயர்ஸ் நாங்கள் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணது டிஃப்ரெண்ட், பட் இந்த இயர் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா பியாண்ட் பிறந்து இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். அதனால விக்கிக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாமே, என்னால முடிஞ்சது எல்லாமே. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல ஷாப் பண்ணியிருக்கேன். கிஃப்ட்ஸும் ஆன்லைன்ல எல்லாமே ஷாப் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்னால முடிஞ்சது. இது எனக்கு எந்த அளவுக்கு விக்கிக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு எனக்கு ஐடியா கிடையாது. என் கூட ஹெல்ப் பண்றதுக்கு வந்து என்னோட சிஸ்டரும் என் தம்பிகளும் இருக்காங்க. பட் என் சிஸ்டர் வந்து பொறுமையா நான் பார்த்துட்டு இருக்கா ஒரு ரூம்ல. அவனை அவனை அவ கையில அவன் பொறுப்பு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ண போறேன். நான் வந்து இந்த இடத்துல தான் டெக்கரேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆக்சுவலி வேற எங்கேயுமே ஆக்கிபை பண்ண போறதில்ல. இங்கே என்னால முடிஞ்ச அளவுக்கு லைக் நான் டென்ட் அந்த மாதிரிலாம் சில செட்டப் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவை இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சா வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து வந்து டெக்கரேட் பண்றோம். நான் பலூலா ஆரம்பமே அருமையா இருக்கு. பரவாயில்ல, மறக்காம இருக்கும்.
ஏன் நிம்மதியா டெக்கரேட் பண்ண விடல, அதனால அவனுக்கு சைமல்டேனியஸா ஃபீட் பண்ணிக்கிட்டே என்னால முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். யார் கோஆபரேட் பண்ணாலும் வியான் கோஆபரேட் பண்ண மாட்டேன். அவன் டாடிக்கு சர்ப்ரைஸ் வேண்டாமா, அவனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான், ஸோ அதனால தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். என்னோட அட்டென்ஷன் ப்ரிஃபரன்ஸ்லாம் அவளுக்கு தான் இருக்கணும்னு செக் பண்றான். ஸோ டாடி யுவர் டைம் இஸ் ஓவர், இனிமேல் உங்களுக்கு கிடையாது, எல்லாம் என் பிள்ளைக்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் விக்கி பர்த்டே வருது. எனக்கு தெரிஞ்சு நான் விக்கி பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறதா இல்லை. ஏன்னா என் பர்த்டேக்கு நீ சர்ப்ரைஸ் இதில் வந்து அதில் பாப்பா வச்சுருக்கு. அழுதான், குவான்னு அழுதான். அண்ணன் விட மாட்டேன். ரொம்ப கிராங்கியா அழுதுகிட்டே இருக்கனால எங்களால கண்டினியூ பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஏதோ பண்ணிருக்கோம் இன்னைக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேக்கான ஒர்க் வந்து ஓவர். Hi guys, happy Easter to all and happy anniversary to me. Yes, a happy anniversary to me. So நேத்து விட்டதெல்லாம் போய் இன்னைக்கு நான் ஃபினிஷ் பண்ணணும். அண்ட் நிறைய டச் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. பலூன்லாம் உயிரோட இருக்கா, நல்லபடியா இருக்கா இல்லையானே ஐடியா இல்லை. இல்லை செஞ்சு போனா மேல கிடக்குதா, உடஞ்சி போயின்னு தெரியல. ஸோ அங்க போய் மீதி இருக்க ஃபைனல் டச்சப் வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் ஒன்றும் என்னன்னா விக்கி கிளம்பி வந்துட்டு இருக்கான். நான் லொகேஷன் அவனுக்கு காமிச்சிட்டேன். எனக்கு அவன் வர்றதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் போய் அவன் கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணிடணும். அண்ட் நானும் கொஞ்சம் போய் ரெடி ஆயிடும். தேங்க் காட் நான் வீட்டுக்கு இங்க வந்து பார்த்தேன், என்னடா எல்லாம் உடஞ்சிருக்குமா, நேத்து அதே மைண்ட் செட்ல தான் இருந்தது ஃபுல்லா. எங்க பண்ணி வச்சது வந்து சொதப்பிடுமோ, திருப்பி போய் ஃபர்ஸ்ட் பண்ண. பட் பை காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி எந்த சொதப்பலும் பெருசா ஆகல. விக்கி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன்னு சொன்னான். ஸோ நான் போய் டக்குன்னு ரெடி ஆக போகிறேன். என்னால் முடிஞ்சது பாப்பா வச்சுக்கிட்டு இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. பெருசாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் பிளான் பண்ணது பெருசாக நடந்தது சின்னதாக. பட் பரவாயில்ல, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஹாப்பி, திஸ் இஸ் ஃபைன் எனக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா குட்டியை வச்சு என்னால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியல. தட்ஸ் ஓகே. வளர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். விக்கி வந்து நல்லா ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துடுவான். ஸோ நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். என்னோட செட்டப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாண்டியன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கான், அதனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. விக்கியும் வந்துட்டான். இப்போ ஃபோன் பண்ணா அவன் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு தான் பாக்கி. ஸோ வெயிட் பண்ணலாம். செட்டப் வந்து பாருங்க.
செம்மையா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா இதுக்கு இது கொஞ்சம் ஆக்சுவலா இதுக்கும் செட் ஆகும். செட் ஆகல. பட் ஆனா ஜீன் அது ஜீன் தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதான் இன்னும் ஒரு 2 நாளா எனக்கு அப்படியே ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. போன் எடுத்தா இருந்து பாப்பா வச்சு பேசுறீங்களா? சரி ஓகே நான் ஃபுல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அவங்க அக்கா வீட்டுல உட்காந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாப்பா கையில வச்சுட்டு டெக்கரேஷன் வேலைலாம் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் ஆனியா பாப்பா? என்ன தெரியல. ஹாப்பி ஆனிவர்சரி பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு கூப்பிடுவேன் சொல்லுவேன். பரவாயில்ல. ஹாப்பி ஆனிவர்சரி. இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வேற ஒரு பிளேஸ்ல. அப்போ நான் தான் சர்ப்ரைஸ் இல்ல நெக்ஸ்ட் இயர் வந்து அது வந்து என்னோட கிஃப்டா இருக்கும். ஓகே சரி வா வீட்டுக்கு. ஆஹா சொன்னல 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாதான் 1 lakh சொன்னீங்க. 1 lakh தான் நீ சொன்ன. வேணா அதிகமா சொல்லி கம்மி பண்றேன்னு. அது ஒரு மாசம் ஆகுமோ? மக்களே இதை பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க. சான்ஸே இல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன மக்கள் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இல்லையா? அவங்களே பண்ணாதுல நீ வேணான்னு உங்களுக்கு. இன்னைக்கு எங்களோட மெனு என்ன சொல்லல? டீ ரைஸ், சிக்கன் குழம்பு and chicken 65 ரைஸ். மூணுமே பக்காவா இருக்குங்க. நான் மனசு பண்ணல. ஒரு ஆனிவர்சரி பக்காவா. ஆனா அது எப்பவுமே அவதான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது? எல்லாம் சூப்பர். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த ஹாப்பி என்னாச்சு? அவ்வளவுதாங்க என்னோட ஹாப்பி. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது விக்னேஷ், ஆனு. பை பை. டாடா.